ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுளுக்காக நாம் படும் துன்பங்கள் சிறிது காலமே. அத்துன்பத்தை மனமோந்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மறுமையில் நாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்துதர் பணிகள் இருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்து செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே எருசலேம் திருச்சபை மிகவும் துன்புறுகிறது. சோவான் கொலை செய்யப்படுகிறார். இறை நம்பிக்கையுள்ளோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை அடக்கம் செய்கிறார்கள், மாரடித்து புலம்புகிறார்கள். இருந்தாலும் கடவுள் மீது மக்களின் நம்பிக்கை அதிகமாகிறது. சிதறி ஓடுகிறார்கள், உயிருக்கு பயந்து சிதறி ஓடுகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். ஆனாலும் இறை நற்செய்தியை பரப்பிக் கொண்டே ஓடுகிறார்கள். கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாம் படும் துன்பங்கள் அனைத்திற்கும் நமக்கு கைமாறு கிடைக்கும். ஏனென்றால் அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என் பொருட்டு உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அகமகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனென்றால் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த வாக்குறுதியை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஸ்தோவானை அடித்து கொண்ட பொழுது கூட ஸ்தோவான் அவர்களுக்காக மன்றாடினார். பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிவிக்கின்ற பொழுது வருகின்ற இன்னல்களையும் பிரச்சனைகளையும் வழிகளையும் வேதனைகளையும் நாம் தாங்கிக் கொள்கின்ற பொழுது மறுமையில் இறைவனோட ஆசிரியர் நிச்சயம் நமக்கு உண்டு என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து, நானே உயிருள்ள உணவு, என்னை உண்பவருக்கு தாகம் இராது, என்னிடம் வருபவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன், என் தந்தை என்னிடம் ஒப்படைத்தவர்கள் ஒருவரையும் நான் அழியாமல் காக்கும் பொருட்டு தான் தந்தை என்னை இங்கு அனுப்பி இருக்கிறார். எனது சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லுகின்ற பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்மிடம் ஒப்படைத்தவர்களை ஒருவரை கூட அழியாமல் காக்க வேண்டும் என்பதே என் தந்தையினுடைய திருவுள்ளம். அவர்கள் மறுவாழ்வு பெறுவார்கள். என்னை உண்போர் ஒருபோதும் சாக மாட்டார்கள் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மறுமையில் வாழ்வு பெறுவார் என்ற வார்த்தையை இயேசுக்கு சொல்வதன் நோக்கம், அவரை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரிடம் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் பிளவுகள் இல்லை, பாகுபாடுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு இல்லை, ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடுகள் கிடையாது. இறைவன் இயேசுவிடம் வருவர்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை எவனாவது ஒருவன் அதிலே பாகுபாடு பார்க்கிறான், அதிலே வேற்றுமைகள் இருக்கிறது, அதிலே உயர்வு தாழ்வு இருக்கிறது என்று எண்ணுவானால் அவன் கடவுளுக்கு உரியவனே அல்ல. அவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி கடலிலே தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்கும். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே உண்மையான உணவு. அந்த உண்மையான உணவை அருந்துவதற்கு நம்மை தயார் செய்து கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.